ஹலோ ஜென்டில்மேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டம்பிள் காய்ஸ் தான் விளையாட போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, நிறைய அப்டேட்லாம் விட்டுட்டாங்க, இன்னும் ஒன்றுமே புரியலங்க, டிஃப்ரெண்ட்டெல்லாம் வச்சுருக்குறாங்க. சரி விடுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷூட்டை சாரி ஒரு ஸ்கின்னை மாட்டிகிட்டு போய் விளையாண்டா சூப்பராக இருக்கும். சூப்பர்மேனை வச்சு இன்றைக்கி ஆரம்பிக்கலாமா? இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஓகே. ஸோ வைக்கப் கொடுக்க மாட்டேன்டாப்பா. சரி வாங்க கேமுக்குள்ளே போயிடலாம். ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? இல்லை ஏதாவது ஓ மை காட், என்னதுடா இது? சரி வாங்க போகலாம். ஓ மை காட், ஆஹா, இந்த இடத்துல ஆட வச்சுருக்காங்க. இதெல்லாம் பழைய ஸ்டம்பிள் கைஸில் இல்லை. அடே எங்கள் அப்பா ஸ்பின் கோ ரவுண்டுங்க, பழைய ரவுண்டு வந்திருக்கு. சரி வாங்க போய் ஒரு நறுக்குன்னு 4 ஆட்டத்தை காமிச்சிட்டு வரலாம். நான்லாம் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் தெரியுமாடா ஸ்டம்பிள் கைஸில். ஐயோ சொல்லி வாங்க முடியல, இதுக்குள்ளே விழுந்துட்டுனே. சரி விடுங்க, நமக்குனே இருக்குது ஸ்டம்பிள் காய்ஸ். போங்க 12 பேர் தானே. டன் 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 டன். அந்த பாட்டெலாம் கேட்டு ஓ மை காட், என்னோடய பழைய வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு. இப்போ பார்த்தா 12க்குள்ளேயே வருவேனான்னு தெரில. வா டே, இது வரும்னு பார்த்தா அது வருது. ஓகே, வெரி குட். 2 பேர் போயிட்டாங்க, 3 பேர் போயிட்டாங்க. கண்டிப்பாக நம்ம செலக்டு ஆயிடலாம். ஒரு வாழைப்பழத்தை போடலாம், எப்பவும் செலக்ட் ஆகக்கூடாதுடா. எப்படி பட்டாசா? இவன் யாரா இவன்? ஃப்ரோஸ்டி கப். வாட் த ஃப்ரோஸ்டி கப்? என்னடா பேர் இது? Y3 டிக்கு 1 NG அவுட் ஆகிட்டான் பாரு பையன். முதல்ல 16 பேர் செலக்ட் ஆகணுன்ட்டு இருக்கு, பட் இப்போ 12 பேர்னு மாற்றிட்டாங்க போலங்க. இதெல்லாம் இன்னும் மாறலைங்க. முதல்ல வந்து ஏதோ ஒன்று தானே, அது தெரிலங்க. இப்போ ஸ்காப்ளே ரிகவரி பனானா சன்கிளாஸ் பாருங்க, ஜாலியாக இருங்க தட்டுறதுக்கு. ரஷ்ஷவரா இது என்ன புது? இல்லை பழைய ரவுண்டாங்க இது. கொஞ்சம் ஐயோ, இது என்ன பண்ணும்? ஜம்ப் பண்ணி போடுற ரவுண்டு. நம்மளாம் எவ்வளோ பெரிய ப்ரோவாக இருந்தோம். சே, நான் இடையில கொஞ்ச நாள் ஸ்டம்பிள் கேஸே ஆடலைங்க. ஏன் ஸ்டம்பிள் கேஸே நான் ஏற்றலை, எனக்கு இஷ்டமே வரலைங்க ஸ்டம்பிள் கேஸ் ஏற்றுறதுக்கு. இதில் போனோமான்ட்டு இருக்குங்க. சரி போய் பார்க்கலாம். எலிமினேட்டுங்க, குவாலிஃபைங்க. ஐயோப்பா பட்டாசுங்க, எங்கள் குவாலிஃபை ஆயாச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஓகேங்க. நம்மளோட இடத்த பார்த்தீங்களா, அப்படியே கலராக அது பிளாக் டேஷு. ஜெயிச்சிடலாமா? கன்வின்சிங், ட்ரையிங் எவ்ரி ஒன், ஷூ லேசஸ் டுகெதர், ஹனி ட்ராப்பு. ஓ மை காட், மறக்க முடியாத நினைவுகளும். முடிஞ்சளவு இங்கேயே இருக்கணுங்க. ஏன்னா முடிஞ்சளவு இங்கேயே இருந்தால் தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணுறேன், குரங்கு வித்தை காட்டுறேன்லாம் சொல்லிட்டு போனோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் அடி வாங்குவோம். அவ்வளோதாங்க. அண்ணன் தான் வின்னரு, அபினவ் டீமன் பயலுக. சிறுத்தோட வந்து ஃபஸ்ட்டு டேஷ்லேயே வின்னானம் பார்த்தோமா? நம்ம தாண்டா நாங்கள் தாண்டா சூப்பர்மேன் த பாய். அவ்வளோதாங்க, வந்தவொடனே ஜெயிச்சாச்சுங்க. உனக்கு இவனை பார்த்து தெரியாதுடா. பழைய வீடியோ சொன்னீங்க, கிளம்புற வந்துருச்சு. ஆஹா சரிங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ பாய் கைஸ். ஸோ கிட்டத்தட்ட பாய் கைஸ். அவ்வளோதான். என்னாச்சு?